வெல்கம் டு மினி ஃபேமிலி. இன்றைக்கி நான் எனக்கு பிடித்த கோஸ்ட்டை பற்றி தான் சொல்ல போகிறேன். அந்த கோஸ்ட்டோட பேர் போச்சாங். ஸோ இந்த கோஸ்ட் எனக்கு பிடித்த கோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த இந்த வீடியோ ரொம்ப லாங்காக இருக்கும். ஸோ அதை முழுக்க பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, இப்போ மணி 10 ஆகுது பாருங்கள். இப்போ மணி 10 ஆகுது. ஸோ இந்த ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எனக்கு பிடிச்ச கோஸ்டோட ஸ்டோரி இது. ஸோ இந்த கோஸ்ட் ஒரு மலாய் பேய். அந்த கோஸ்ட் போச்சாங் அண்ட் மலாயில் செல்லமாக குலன்னு கூப்பிடுவாங்க. ஓகே, இதை தமிழில் மிட்டாய்னு கூப்பிடுவாங்க. ஏன் இந்த குலவை ஏன் இந்த பேயை குலன்னு கூப்பிடுவாங்கன்னா, தமிழில் மிட்டாய்க்கு குலக்கும், மலாயில் மிட்டாய்க்கு குல ஐ திங்க். ஸோ இந்த பேர் யார் யூஸ் பண்ணுவாங்கன்னா, மோஸ்ட்டாக யார் இந்த போச்சாங்ன்ற வேர்டை சொல்ல பயமாக இருக்குன்னமோ, ஸோ அவங்க இந்த வேர்டை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்டோரி முழுக்க நான் போச்சாங்கன்ற வேர்டை சொல்லலை, நான் மிட்டாய்னே சொல்கிறேன். ஸோ இந்த பேய்க்கு ஏன் மிட்டாய்னு வச்சேன்னா, அதோட தலையில் ஒரு கட்டொன்று இருக்கும் அண்ட் அதோட காலிலேயே ஒரு கட்டு இருக்கும். ஸோ மிட்டாய் எப்படி இருக்கும், இப்படி ரேப் பண்ணி பிளாஸ்டிக் ரேப்பரில் ரேப் பண்ணி இருக்கும். ஸோ இந்த பேயும் ஒயிட் கலர் துணியில் ரேப் பண்ணியிருக்கும் மிட்டாய் மாதிரியே. ஸோ அதனால தான் இந்த குலவை மிட்டாய்னு தமிழில் கூப்பிடுவாங்க. அண்ட் இதை மலாயில் இன்னொரு வகையை கூப்பிடுவாங்க. அது பந்தல் பில்லோ. தமிழில் அந்த கட்டி பிடிக்கும் மெத்தை. இங்கிலீஷில் போல்ஸ்டர். ஸோ இந்த கோஸ்ட் இந்த மிட்டாய் எப்படி போகும்னா, காலையும் கையையும் கட்டியாச்சுல, கால் கை தலை எல்லாத்தையும் துணியால் சுற்றி கட்டியாச்சுல. ஸோ அதனால் இது நடக்க இயலாது. ஸோ இது குதிச்சு போகும். ஸோ இதுதான் மெயின் திங்க். அண்ட் இது இப்போ உங்களோட கையையோ காலையோ எல்லாத்தையும் காட்டினா எப்படி போவீங்க? ஒரு டிஸ்டன்ஸுக்கு தானே பாவீங்க அண்ட் ஹைட்டாக பாய மாட்டீங்க. ஆனால் இந்த போச்சாங் எப்படி பாயும்னா, ஹைட்டாக பாயும். அண்ட் இது 5 மீட்டருக்கு கிட்ட ஒரு பாயிலே பாயும். அண்ட் இந்த போச்சாங் வகையான ஜீன். ஸோ இந்த மிட்டாய் பேய் எப்படி மிட்டாயாக மாறிச்சுன்னா, அவங்களோட தீராத கனவுகள், அவங்களுக்கான ஒரு கனவு இருக்குமில்ல, அது நிறைவடையாத ஆட்கள் இந்த மிட்டாயாக மாறுவாங்க. இந்த சொங்க மாறுவாங்க. அண்ட் இந்த கோஸ்ட் இந்த மிட்டாய் எங்கே இருக்குன்னா, சுடுகாடில் இருக்கும். ராத்திரி நேரத்தில் நீங்கள் மரத்துக்கு பின்னால் உத்து பார்த்தீங்கன்னா இருக்கும் நினைக்கிறேன். அண்ட் இப்போ நான் அந்த மிட்டாய் பேயோட மூஞ்ச எப்படி இருக்கும், அந்த ஃபேஸ் எப்படி இருக்கும்னு நான் டிஸ்கிரைப் பண்ண போகிறேன். அதோட மூஞ்சில் தோல் இருக்காது, அந்த சதை இருக்காது அதோட மூஞ்சியில். ஸோ எப்படி இருக்கும், சதை இருக்கும், ஸ்கின் இருக்காது. ஸோ
இப்போ நாங்கள் மிட்டாய் பேயோட மூஞ்சியை பார்க்குறோன்னா சதை தான் தெரியும், ஏன்னா ஸ்கின் தெரியாது, ஏன்னா அதுக்கு ஸ்கின் இல்லை. ஆனால் வந்து இப்போ நாங்கள் பலாரன்னு அந்த மிட்டாய் பேக்கு அரைகிறோன்னா அதோட கண் வந்து துப்புன்னு வந்து கீழே விழுந்துடும். அண்ட் வந்து சில மிட்டாய் பேய்களோட கண் வந்து எப்படி இருக்கும்னா அதில் வந்து புழு நிற்கும். ஸோ நம்மளுக்கு நோமாக இருக்குல்ல, ஸோ ஆனால் வந்து அதுகளுக்கு புழு நிற்கும், மூஞ்சி இதில் எல்லாம் புழு நிற்கும். அண்ட் வந்து அதோடைய மூஞ்சி வந்து கருப்பாக இருக்கும். ஸோ உங்களோட மூஞ்சி வந்து எரிச்சா எப்படி இருக்கும் அப்படி கருப்பாக இருக்கும். ஸோ இதுதான் அதோட மூஞ்சி. அண்ட் வந்து இந்த போச்சங்கோட மூஞ்சை வந்து இந்த ஸ்கெலிட்டன் தெரியும், இந்த ஃபேஸில் வந்து போன்ஸ் தெரியும். அண்ட் வந்து இன்னொன்றும் அவங்க வந்து இந்த இந்த மிட்டாய் பேயை பார்த்தவங்க வந்து சொல்கிறாங்க அதில் வந்து அப்படி நாத்தம் அடிக்குமா, மீன்ஸ் ஒரு எரிஞ்சு போனோம் அப்படி நாத்தம் அடிக்கும். நீங்கள் வந்து என்ன கேட்பீங்க, நீ பார்த்தியா இல்லையா? நான் பார்க்கல. ஸோ மற்ற ஆக்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து கூகுளில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் வந்து அதை தான் பார்க்க சொல்கிறேன். நான் கூகுளில் படித்த ஒரு வெப்சைட்டில். ஸோ அதை தான் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நினைக்காதீங்க நான் வந்து உருட்டுறேன் கேம். ஸோ இந்த போச்சம் இந்த மிட்டாய் பேய். ஸோ இந்த மிட்டாய் பேய் வந்து உங்களுக்கு பின்னாலேயோ யாருக்கு பின்னாலே இருக்குதோ, சரி நீங்கள் வந்து இப்படி நிற்கிறீங்க, உங்களுக்கு பின்னால் வந்து அந்த மிட்டாய் பேய் நிற்கிறேன்னா எப்படி அறிஞ்சு கொள்கிறேன்னா அது அந்த மிட்டாய் பேய் வந்து இப்படி காற்று விடும். ஓகே, முதலாவது. ரெண்டாவது வந்து அது என்ன செய்யுமோன்னா துப்பும், ஸ்பிட் பண்ணும், சலேவாவை எச்சில் வந்து ஸ்பிட் பண்ணும். அவ்வளோவா இல்லை, காரியெல்லாம் இல்லை, சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பிட் பண்ணும். நீங்கள் வந்து அது வந்து ஒரு வண்டோட ஒரு இன்செக்டோட ஏதாச்சும் தனியாக இருந்துச்சுன்னு யோசிச்சு நீங்கள் அந்த பின்னால் திரும்பி பார்க்காம போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படி என்னடா அது திரும்பி பார்த்தீங்க ஆட்டம் காலி. ஸோ இந்த போச்சாங்லேயே வந்து நிறைய வகை இருக்குது. இந்த மிட்டாய் பேயிலே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த போச்சாங்க வந்து எங்கே நிற்கும்னா நான் சொன்னேன்ல சுடுகாடு. ஸோ சுடுகாடை தவிர்த்து எங்கே நிற்கும்னா பனானா ட்ரீ, சரியா, வாழை மரம். அண்ட் வந்து இந்த நீளமான பேம்பு ட்ரீக்கு பக்கத்தில் நிற்கும். ஓகே. அண்ட் வந்து இந்த வெரைட்டிஸ் நான் சொன்னேன் இல்லையா, டைப்ஸ் ஆஃப் மிட்டாய் நிறைய வந்து இருக்குது. ஸோ அதில் நான் வந்து ஒரு 4. ஸோ இந்த போச்சாங்கிலே 4 வெரைட்டிஸ் இருக்குது. நான் வந்து உங்களுக்கு வடிவாக டிஸ்கிரைப் பண்ண போகிறது 3 தான். ஏன்னா வந்து நான் வந்து கூகுளில் தட்டி பார்க்கும்போது இந்த 4வதோடைய இன்ஃபர்மேஷன்ஸ் அவ்வளோவா எனக்கு கிடைக்கல. ஸோ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் இந்த 4வதுல சொல்லுவேன். 4வது வெரைட்டி என்னென்ன மறந்து போனேன். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன பேருன்னா ஒரிஜினல் போச்சாங், ஒரிஜினல் மிட்டாய். ஸோ ஒரிஜினல் போச்சாங். இந்த ஒரிஜினல் போச்சாங்கோட கேரக்டர் என்னென்னு இருக்குன்னா அதோட ஏஜ் வந்து 1 to 7 இருக்கும். ஓகே, 1 to 7 இருக்கும். இந்த போச்சவங்க வந்து நம்மள ஒன்றும் செய்யாது. ஸோ இந்த போச்சவங்க வந்து எங்கே எப்படி உருவாகும்னா அந்த ஒரிஜினல் போச்சவங்க அது எப்படி உருவாகும்னா அந்த போச்சவங்க வந்து நல்லா ப்ரே பண்ணாட்டி
இந்த புதைக்க போகிறாங்க ஒரு பாடியை. ஸோ அதுக்கு வந்து நல்லா சாமி கும்பிடாட்டி இல்லைன்னா வடிவாக அடக்கம் பண்ணாட்டி, ஸோ அதனால் இந்த பேய் வந்து போச்சவங்க வந்து கேட்கும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், க்ளோஸான மெம்பர்ஸோட. ஸோ வந்து கேட்கும், என்ன வந்து எனக்கு வந்து ப்ரே பண்ணுங்க, வந்து இப்படி செய்யுங்க, அப்படி அப்படி கேட்கும். சரியா? அண்ட் வந்து இந்த போச்சம் ரெண்டாவதாக வந்து என்ன இருக்குன்னா, மீன் அந்த நான் சொன்னல ஒரிஜினல் போச்சம் ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா, இந்த போச்சம் வந்து ஸோ இந்த போச்சம் வந்து ரெண்டாவது பாயிண்ட் வந்து சொல்கிறேன். இதுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிற, இது வந்து மட்டாக்கள்கிட்ட ஏதும் சொல்லணும். இந்த ஒரு ஆள் வந்து இப்போ நீங்கள் என்ன வச்சுக்கொள்ளுங்க, எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து உங்களோட அப்பாட்ட வந்து ஏதாச்சும் சொல்லாமல் மறைக்கிறீங்க. சரின்ட்டு நீங்கள் சொல்ல போகும்போது நீங்கள் வந்து எதுவும் நடந்து இறந்து போனால், சரி நீங்கள் வந்து இறந்து போனால், அப்படி இறந்து போன ஆட்களும் வந்து இந்த ஒரிஜினல் போச்சவங்க வருவாங்க. ஓகேயா? அண்ட் வந்து ரெண்டாவது வெரைட்டி வந்து போச்சம் நார்மல். யாருடா இதுக்கு இப்படியெல்லாம் பேர் வச்சுன்னு கேட்காங்க. நான் வைக்கல, கூகுளில் தட்டி பார்க்கும்போது இருந்துச்சு. ஸோ நான் வந்து சொல்ல மாட்டேன். ஒரிஜினல் போச்சவங்க வந்து நேச்சராக தானா வயது போய் ஹார்ட் அட்டாக், ஸோ அப்படி இறந்து போனவங்க தான் ஒரிஜினல் போச்சவங்க வருவாங்க. இந்த நார்மல் போச்சவங்க வந்து யாராலேயோ குத்தி வந்து இறந்து போனாங்க, தூக்கு போட்டு, இல்லைன்னா யாராச்சும் இந்த ஆக்சிடெண்ட், டெட் ஆன் ஸ்பாட். ஸோ அவங்க எல்லோரும் வந்து இந்த நார்மல் போச்சவங்க வருவாங்க. ஸோ இந்த நார்மல் போச்சவங்க வந்து 8 to 44 8லிருந்து 44 வயது இருக்கும். எப்படி இந்த வயதை நான் கணக்கு பார்க்குறேன்னா, இன்னைக்கு வந்து ஸோ இந்த போச்சவங்க வந்து எப்படி சொல்கிற, இன்னைக்கு பிறக்குதுன்னா இன்னைக்கு போச்சவங்க மாறுதுன்னா, ஸோ இன்னைக்கு இதுக்கு ஒரு வயது. ஸோ நெக்ஸ்ட் டே ரெண்டாவது நாள் 2 வயது. ஸோ அப்படி ஒவ்வொரு நாளுக்கும் தான் இந்த வயது என்னவாங்க, இயர்ஸ் என்னவாங்க. ஓகேயா? அண்ட் வந்து ஸோ இந்த ஒரிஜினல் போச்சவங்களும் இந்த நார்மல் போச்சவங்களும் வந்து நல்லது, நம்மளை ஒன்றும் செய்யாது. ஹெல்ப் கேட்கும். அதுக்கு வந்து ஏதாச்சும் இந்த வில்லிங்னஸ் ஏதாச்சும் சொல்லணும், இல்லைன்னா ப்ரே பண்ணணும். ஸோ அப்படி என்ன அந்த க்ளோஸான மெம்பர்ஸ்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கும். ஓகே? அண்ட் வந்து இந்த நார்மல் போச்சவங்க வந்து எப்படி வருதுன்னு கண்டுபிடிக்கிறேன்னா, ஒரு ஃப்ளவரோட ஸ்மெல் அடிக்கும். ஓகேயா? எப்படின்னா மல்லிகை பூவோட திடீர்னு நீங்கள் நார்மலாக எடுக்கிறீங்க, டக்குன்னு மல்லிகை பூ ஸ்மெல் வருது, இல்லையா ஏதாச்சும் ஒரு பூ ஸ்மெல் வருதுன்னா நீங்கள் நினச்சிக்கொள்ளுங்க இந்த மிட்டாய் பேய் வருதுன்னு. ஸோ இந்த நார்மல் போச்சவங்களுக்கும் ஒரிஜினல் போச்சவங்களுக்கும் அவ்வளவா டிஃப்ரென்ஸ் இல்லை, ரெண்டும் சேம் தான் வில்லிங்னஸ். ஆனால் வந்து இது வந்து டெட் ஆன் ஸ்பாட். ஆனால் வந்து இந்த ஒரிஜினல் வந்து நேச்சர். அண்ட் வந்து மூணாவதாக இருக்கிறது என்னென்னா ரெட் போச்சம்.
சோப்பு கலர் போச்சோம். ஸோ இந்த சோப்பு கலராக எப்படி மாறுறதுன்னு சொல்கிறேன். வந்து இந்த போச்சாங்க இருக்கு இல்லையா, இது வந்து இந்த பாடியை வந்து அடக்கம் பண்ணுறாங்க. வெளியே இந்த ஒயிட் கலர் துணியால் சுற்றி தான் அடக்கம் பண்ணுறாங்க நார்மல். ஆனால் வந்து பிளட் ப்ளீடிங்கால் அதோட அந்த அந்த துணி, அந்த ஒயிட் கலர் துணி வந்து ரெட்டாக ஆகிடும். ஓகேயா? ஸோ வந்து அவங்க இறந்து போனாலும் பிளட் லீக் ஆகிக்கிட்டே இருக்கும்னு சொல்கிறாங்க. சிலது நான் ஸ்பெசிஃபிக்காக இப்போ லீக் பண்ணுவோம் அப்படின்னு நான் சொல்லலை. சம்டைம்ஸ் தான் லீக் ஆகும். ஸோ அதனால் இந்த ரெட் போச்சங்க மாறும். சோப்பு கலர் போச்சோம். சோப்புன்னா சிவப்புல. ஸோ இந்த சோப்பு கலர் போச்சோம் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ்ன்னு சொல்லுவேன். ஆனால் இந்த சோப்பு போச்சாங் வந்து எனக்கு ரொம்ப ஃபியர். இந்த சோப்பு கலர் போச்சாங் நான் பார்க்கவே கூடாதுன்னு லைஃப்பில் நான் வந்து முடிவு பண்ணேன். நம்மளுக்கு என்ன பிடிக்குமா இந்த போச்சாங்க விட்டு பார்க்கணும். ஆனால் எனக்கு இந்த போச்சாங்கன்னா பிடிக்கும். இந்த பேய் வந்து இதுதான் முக்கியமான இது நோட் பண்ணுங்க. இந்த பேய் வந்து மட்டை போச்சவங்கெல்லாம் குதிச்சு தானே போகும். இந்த பேய் வந்து குதிச்சு போகும். ஆனால் வந்து இந்த பேய் வந்து ஸோ இந்த நான் சொன்னேன் இல்லையா, என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன், இது வந்து ஜம்ப் பண்ணி போகும்னு சொன்னேன் இல்லையா எல்லா போச்சவங்க. ஆனால் இந்த சோப்பு கலர் போச்சவங்க வந்து ஜம்ப் பண்ணி தான் போகும். ஆனால் இது வந்து உருண்டும் போகும். ஸோ எப்படின்னா தப்புன்னு விழுந்து ரோல் பண்ணிக்கொண்டு போகும். எப்படி இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் வந்து இதோட பார்ட் 2 நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். இதை பற்றி நான் ஸ்டோரிஸும் நான் சொல்லுவேன் அந்த வீடியோஸில். மேபி உங்களுக்கு வந்து இந்த போச்சவங்க வந்து பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். இந்த போச்சவங்க ஸ்டோரி வந்து பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். அது உருண்டுக்கிட்டே போகணும். அதுவும் வந்து நார்மலான ஸ்பீடுக்கு போகும். நாம் உருளோன்னா கொஞ்சம் வெரி ஸ்லோவாக தான் உருளும். ஆனால் இந்த சோப்பு கலர் போச்சவங்க வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக உருளுவோன்னா ஒரு காடியோட வேகத்துக்கு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக உருளும். அண்ட் வந்து இந்த போச்சவங்க வந்து எப்படி வருதுன்னு கண்டுபிடிக்கிறேன்னா இதோட ஸ்மெல் வந்து ஒரு கெட்ட நாற்றம் அடிக்கும். என்ன நாற்றம்னா ஒரு பலராக போன பிளட். ஸோ அப்படி நாற்றம் அடிக்கும். ஸோ பிளட் வந்து லிட்ரலி லைக் ஒரு அயனோட ரஸ்ட். என்னது கரையா துரும்பு என்ன இதுக்கு கரை. இது வந்து என்னதுக்கு பார்க்க சொன்ன. ஸோ இந்த சோப்பு கலர் போச்சவங்க வந்து ஒரு மாதிரியான வாடை அடிக்கும். எப்படி வாடை என்னென்ன பிளட் வாடை நான் சொன்னேன் இல்லையா. ஸோ வந்து கரல் வாடை அடிக்கும். ஸோ இந்த பிளட் வந்து லிட்ரலி ஒரு அயன் பார்ட்டிகல்ஸும் இந்த பிளட்டில் இருக்கும் தானே. ஸோ அதனால் இந்த கரல் வாசனை அடிக்கும் சம்டைம்ஸ். ஸோ என்னோட ஒப்பீனியன் அது. ஸோ இந்த போச்சவங்க எப்படி இருக்கும், அதோட எக்ஸ்பீரியன்ஸ், அது வெரைட்டிஸ் எல்லாம் வந்து சொல்ல முடிச்சிட்டேன். இப்போ நான் வந்து அது பார்த்த ஆட்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க வெப்சைட்டில். ஸோ நான் வந்து அதை படித்தேன்.